வச்ச கோட்டை இப்படி சரிஞ்சு கிடக்கடா. எங்களை பாதி வேத்த காணா. கம்மா வேலைக்கு போயிட்டாங்களா? இந்நேரத்தில் கம்மா வேலை இருக்கா? இருக்கட்டும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. நீங்கள் செருப்டி அடித்தாலும் இந்த ஊர் காசை தின்னாமல் நாங்கள்லாம் நகல மாட்டோம். யாரு அங்கதான்? அம்மனே. ஆமாம், இந்த ஊர் காசை தின்னாமல் இந்த ஊரை விட்டு நகன்றுவோனா? முக்காசியை திண்டுட்டி அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் தின்றுவோம். இருக்கட்டும். இருந்தாலும் கண்ணு கடத்தமா காட்டு. சபரிவாசன் அன்பு அண்ணன் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நீ வந்த உடனே அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. என்ன செஞ்ச? என்ன அவன் முதல்ல செஞ்சதெல்லாம் என்னத்தை செஞ்சேன்னு நீ கேட்டிருக்கணும்ல. அவனை போட்டு உடம்ப வருத்தி ரத்தம் வர வச்சு ஒன்றும் இல்லைண்ணே. கண்ணு கருத்தமாக காட்டுக்கு போகணும், காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பிறப்பையும் ஓடின வீட்டுக்கு. அது வேற வேலை அப்பனே பண்ணவே இல்லைண்ணே. நீ இருக்கிற இருப்புக்கு அப்படியே கேபி சுந்தரம்பாள் அம்மா மாதிரி பட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். விளங்காத முண்டையா? நான் போகிறேன் போங்க என்கிட்ட. வா என்ன இந்த பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? அந்த வழுக்க மண்டையனே விளங்கா முண்டைன்னு இருக்கிற. அப்படி நான் வஞ்சிட்டு தான் மிச்சம். அது உண்மைதான். நீ வஞ்சது போதான் எனக்கு மிச்சம். தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல. தங்கச்சி நீ யார் சொன்னா? சேராஜுக்கு தான் தங்கச்சி. அப்போ உனக்கு? எனக்கு குழந்தையா? ஐயோ, மானங்கட்ட குடும்பமா இருக்கட்டும் பரவாயில்ல. உனக்கு குழந்தையா தான். 6 மணிக்கு மேல தங்கச்சி இருக்கு. அப்புறமா பேசி அண்ணே. இருந்தாலும் கண்ணு கருத்தமா காட்டுக்கு போகணும், காவல் பார்க்கணும். வள்ளியம்மா வந்தாங்கல்ல, யாரை காதலிக்கிறேன்னு சொன்னாங்க? முருகனை காதலிக்கிறேன். நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? நீ யாரு? அவங்க அண்ணன் விநாயகரை. பாவம் நல்லா இருக்கிறவ கொன்றாத. அவருக்கு தும்பிக்கை எத்தண்டி. பரவாயில்ல, எனக்கு பெருசா இருந்தாதான் பிடிக்கும். வழி வழங்காத. ஏய் ஓயாம கேட்காத அந்த வார்த்தைய. இப்படி சரி அப்படி சுருதி சுருதி. நீ வாடுக்கு என்ன பாட்டு பாடு? இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, குயில் பாங்காட்டு வந்து இளமானே விசில் வர அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ. குயிலே போ இனி நான் தானே. குயில் பாங்காட்டு வந்தவனே இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ. குயிலே போ
நன்றி. இருக்கட்டும், இருந்தாலும் தோழி ஒரு பெண் இருக்கிறா. மறக்கே நீ போடி மறக்காத என்ன பாட்டு மாமே மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் மாமி ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தார் அடியாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்க்கணும் அவன் வாங்கிக்க சொல்லி தந்த நம்மா மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா ஆசையிலே என்னை மறந்து வாய்க்க சொன்னா தின்னுக்க சொன்னா மாமா தந்த மாமி ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அம்மா கரையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அடிகம்மா கரையோரம் நீ குளிச்சுக்கிட்டு இருந்தேயே சேல துணி எல்லாம் நான் துவச்சுக்கிட்டு இருந்தேன் மாமி வந்தா அங்கே மாமி வந்தா அங்கே ஒரு சேல தந்தா இங்கே இது பொண்ணா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா சேலையிலே வாய்க்கு சொன்னா கட்டிக்க சொன்னா மாமா தந்த சேலை மல்லிகைப்பூ போல மல்லிகைப்பூ போல மாமி ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் ஒரு நாள் தனியாத்தான் நான் தான் வீட்டில் இருந்தேன் ஒரு நாள் தனியாத்தான் உன்னையே மெதுவா வந்தானா நான் வரமா இருந்தானா அடியா பாடி என்னோட மாமி வந்தா அங்கே மாமி வந்தா அங்கே ஒரு பாய போட்டா இங்கு இது பொண்ணா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா ஒன்று மாதிரியா கண்ணை அது மேங்கி படுத்துக்கிட்டேன் மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான் விழுந்துடாம ஆத்தாடி புருஷனுக்கு துரோகம் பண்ணவே ஏம்டா கல்னி அது காவலுக்கு போகிறது கன்னியலியாராக தானே போவாங்க. ஆமாம். நீ தாலியை கட்டிட்டு போகிற. எனக்கு கன்னி தான் கழியலை, கிண்ணி கழிஞ்சிருச்சு மூடு. உன் கிண்ணியை தான் நெளிச்சிட்டாங்க. அது தாலியை கட்டினவன் யாரு? பேர் சொல்லாத அன்பு மாமா 100 ரூபா அன்பளத்துள்ளாரு. அன்பளத்தில் மாமாவுக்கு ரொம்ப நன்றி. உன் காசு வெட்டியா போல ஏடிஎம்குள்ளே தான் போதும். பொம்பளண்டு ஏமாந்துடாத. அது சேர்த்து வச்சுக்காங்க. நான் ஒன்னே சேர்த்து வச்சுக்கிறவா. மாமா 200 ரூபா அந்த மாமா கொடுத்துருக்காங்க. 2 மாமாக்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி.
இவளுக்கே 200 ரூபா எடுக்கணும், ஒரிஜினல் பொம்பளைண்டா எவ்வளோ கொடுப்பேன்? ஆனால் இம்பிட்டு காசு கொடுத்தா உனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இருக்குது. ஆனா 2 மாமாக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். என்ன? நீங்க என்னதே உத்து பார்த்தாலும் உங்க வேட்டிக்குள்ள கிடக்கிறதே என்கிட்டையும் கிடக்க வாய்ப்பே இல்லை. இந்த வந்துட்டு அடுத்த தூய்மையை குடிக்கி பொம்பளைன்னு விட மாட்டேன், பொம்பளை மாதிரியா இருந்தாலும் விட மாட்டேன். அழகா இருக்கேடி. ஓ முன்னழகு புண்ணழகு விரும்பு. இது தொழிலுக்கு நறுக்கு இருக்குன்னு. ஆட நீ தொல்லை பார்த்து நக்குன வேலைப்பாடு அப்படி இருக்க முடியும். ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு. என்ன வாடிக்கை வச்சுக்கிற அப்புறம் நான் கேட்கிறேன். வாய்ப்பு கொடுக்கறது ஆள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்றேன். நான் கேட்கிறேன், உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வயக்கடந்து என்ன வேடிக்கை வைக்கவா? அந்த உழுதுருக்கு போத கலப்ப அந்த நாக்கு பத்தாத அவனுக்கு. எதுக்கியா உனக்கு இந்த ஆசை? எந்திரிக்காத முண்டைக்கு எதுக்கியா 7 ஒண்டாட்டி போய் ஒரு நாளைக்கு அந்த இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. எந்த ரூம்ல தங்குற மதுரையில? எதுக்கு வாரேன்? நீ எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும். என்ன கூலிச்சாமி நடந்து வரப்ப விடிய காலம் யாராவது பொம்பளைன்னு எழுதி பேப்பரை தூக்கி போடுங்களேன், அதை எடுத்து 2 நக்கு நக்கு விளக்க மாதிரி பிஞ்சு போகும். ஆனா அதுக்கு டவுன் பஸ்ல ஏறிடாத. இந்த பாரத்துக்கு லக்கேஜ் போட்டாலும் போட்டுருவாங்க. ஒவ்வொருத்தையும் ஜிம்முண்டு மட்டும் தூக்கிட்டு வர ஆளுங்க என்னைய பார்த்து கேட்குறேன் பருத்துமையை குடிக்கி. அழகர் என்னடி நாங்கள் இன்னைக்கு பெண்களாக சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம்டா. பெண்களா மாசத்தை புடுங்க போற நீ? வள்ளியம்மாவும் டான்ஸ் மட்டும்தான் கன்னி பெண்கள். அப்ப நானு நீ கிராசிடி முண்டை தூய்மையை குடிக்கி மானத்தை கெடுத்துருவேன்டா. ஏண்டா நான் எப்படிங்க வந்திருக்கேன்? ஒரிஜினல் மாதிரி வந்திருக்கேன். உன்னையும் ஒருத்தர் தாலி கட்டியிருக்கேன், அது எவன்? சொல்ல மாட்டேன். ஏன்? கணவனே கண்கண்ட தெய்வம். ஆனா ராமதாச மாமா சொல்றீ தாலி கட்டி என்ன புண்ணியம்? ஏன் தூக்கு போட்டு செத்துலாம் இருக்கேன் மாமா. ஏன் நல்லா இருக்க? உனைய சுற்றி ஆளு அவ்வளவு வருவாங்க. என்னது யார்? காவக்கார பாண்டி. காவக்கார பாண்டியா எங்க இருக்காரு அவரு? அந்த 100 ரூபா கொடுத்துருக்காப்புல செஞ்சுட்டு போட்டு விடு. வேடிக்கை வைக்கிற காவக்கார பாண்டியா இவளுக்கு காவலுக்கு இருக்க போறியா? ஐயோ நீ என்ன பண்ணுவே? அப்ப ஏண்டி நீ 100 ரூபா கிராக்கியா? விளக்க மாதிரி பிஞ்சுவோம்டா. ஏண்டா அவர் காவக்கார பாண்டி, அவர் வீண்டா சொத்த கோழியில் அப்படி வெளியே போயிடலாமா? 100 ரூபா நீ இன்னும் 200 ரூபா சேர்த்து கொடு, 2 கிளுகிழு பத்தர்றேன். அது கிளியில் பண்ணி நம்பிடாத, பூரா பந்து உள்ள வச்சிருக்கா. இல்லை இவ்வளோ கூட்டத்திலேயே காசு கொடுக்கணுன்ற என்ன உனக்கு வஞ்சலாம? நல்லா இருக்கணும் உண்மைக்குமே. ஒழுக்கமாக உக்காந்து கை வதக்குன்னு எரிஞ்சுருவேன். என் மாமால தான் சொல்லிக்கிறதுண்ணா காவக்கார பாண்டி நல்லா இருக்கணும். ஆள் வராம காவல் காத்துக்க. ஆனால் நான் பொம்பளையாக இருந்து என்னை நீ கெட்டினா நீ உண்மைக்குமே காவதான் காக்கணும். விருந்தாடிக்கு வர்றேன்னு வர்றையும் முண்டையை வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லப்போ, நான் பத்தினி. ஆமா பத்தியும் திணிப்பியா? 20 கூட திருப்பி உடக்கான வலிக்குது மாமா. சொல்றீ விளையாட்டுக்கு 1000 விஷயம் பேசலாம். ஏன்? ஆனால் என் மனசுலையும் துக்கம் நிறைய இருக்குங்க. உன் அழகுக்கு உனக்கு என்ன துக்கம்? கல்யாணம் ஆனது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 3 மாதம் முழுகாமல் இருக்கேன் மாமா. லூசும்டா. நீங்கள் பெரியப்பா வாங்க போறீங்க. எவனை சிசிக்கு என்ன பெரியப்பாங்கிற? பெரியப்பா தான். ஆனால் தூக்கு போட்டு செத்துடலாம் எடுக்கிறீங்க. ஏன்? ஒரு பெண்ணுக்கு என்னங்க ஆசை இருக்கு? ஒரு பெண்ணு முதல்ல கர்ப்பமானா தான் புருஷன்கிட்ட சொல்லித்தான் அதை அழகு பார்ப்பேன். ஆமா புருஷன் இருக்கேன் இல்லை சொல்ல முடியானே. நானும் 3 மாசமா இருக்கிற விஷயத்தை என் புருஷன்கிட்ட சொல்லிடலான்னு ஏங்குறேன், தவிக்கிறேன். முட்டிய வீட்டிலானே இருக்கேன் சொல்ல முடியானே. அவன் வெளிநாடு போய் 8 வருஷம் செருப்பு இருந்தாடுங்க. வெளிநாடு போயிட்டு எப்படி மாசமா இருப்பேன்? ஆமா அவனே வந்து நொட்டு நேரத்தை என்ன ஊர்ல ஆம்பளைக்க வந்தா போயா. அப்ப நம்மகிட்ட சொல்லியிருக்காமல ரெட்டப்புல கொடுத்துருப்பேல. யாரு நீனு? போட முண்டை மூடிய மோந்து பார்த்தாலே 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். சரி இதை நக்குறாரு. சரி இதை கலைச்சிரு, அடுத்து நான் ஏற்பாடு பண்றேன். இதை வேணாம், இதுவே டியூப் போட்டு தான் பிள்ளை வச்சிருக்கேன். நான் கலைச்சு விட்டுட்டு நீ நொட்டத்துக்கு. என்ன டிப்பா? பெரிய டிப்பா? சைக்கிள் டிப்புடா. விளக்க மாதிரி பிஞ்சு போக. நீ ஆல்ரவுண்டு கிடையாதுடா. ஆவை எடுத்து போட்டு ஓ போடணும். முகரை எப்பாரு அழகர். என்னடி? எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்தா பாத்தியா? ஆமா அவளும் அவ எனக்கு உயிர் தோழிடா. உயிர் தோழியா? ஆமா. சரி அவளை விட நீ சூப்பர். நீ இன்னும் இருந்தல எம்பி, நீ என் மேல ஆசைப்படலாம். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மன வயாதரா தூய்மையை குடிக்கி ஒழுக்கமா உக்காந்துக்க. வந்தாலும் நீ நானும் வேடிக்கை தான் பார்க்கணும். எதுக்கு ரெண்டு கட்டு நாங்க ஈட்டியை திருப்பி வச்சிருவோம். இல்ல எதுக்க திர்றேன் பிடிச்சிருவோம் கையில. எல்லாரையும் கல்யாணம் முடிச்ச ஆளை போட்டு இந்த கல்யாணம் முடிக்காத முண்டை எச்சிக்கால புத்தி எடுத்து திரியான் பாரு.
நீ பொண்ணு கிடைக்காம தருது உனக்கு இதாண்டா. ஏ தோழி வாடி கண்டார ஓலி வாடி அங்கே மிருதாக்காரங்க லைன் பண்ணிக்க அங்க அண்ணன்றால முதல்தான் இருந்தாலும் ஒரிஜினலுக்கு தண்ணி மதிப்பு. பவதாரணி என்னது அழகு சிலையே வா. சரி இவன் ஒரிஜினல் வர்ணிக்கிறியா பாரு. அன்பு கனியே வா. லூசு முண்டையே வா. இந்த பிள்ளைய பார்த்தா கண்ணி அழியாத மாதிரி இருக்கா. உன்னைய பார்த்தா 4 பிள்ளை பெத்த மாதிரில இருக்க. சரி வாங்க 2 பேரும் தூக்கி பாக்குறோம். எதடா எதடி இப்ப பொம்பளை தோழிமா எப்படா செல்லக்குட்டி இருக்கா? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அப்பா கிட்ட சென்று விஷயங்கள்லாம் கேட்டியா? அவதாரணி என்ன பெண்ணா பிறப்பது குற்றமல்ல, எந்த குறையும் இல்லாம பிறக்கணும்டி. உனக்கு என்னடி குறை? எனக்கும் உனக்கும் ஒரு குறையே, ஒரே ஒரு குறை தான். எனக்கு என்ன குறை, உனக்கு என்ன குறை? 2 பேருக்கும் ஒரே ஒரு குறை. என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் சரி எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. ஆனா அம்புட்டு உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. எனக்கு பொழக்க தெரிஞ்சிருந்தா நேரம் எங்கேயோ இருந்திருப்பேன். அதானே வீடு வாசல் கட்டி நீ வெளிநாட்டு இருந்திருப்பேன். போலும் எனக்கும் பொழக்க தெரிஞ்சிருந்தா கடலாடிட்டு கடுகு சந்தை வரைக்கும் இடத்த வாங்கி போட்டு இருந்திருப்பேன். அந்த கொடுமையெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு படைக்கல. அம்மா நெசமாவா? நிஜமா உண்மைக்கு நீ ஆள் நீ நல்லா தாண்டி இருக்க. சொல்லு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. சத்தியம்? என்ன சத்தியம்? எல்லா விஷயத்தையும் எல்லா பற்றியும் சொல்லிட முடியாது. உயிர் தோழி உயிர் நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் குடும்ப விஷயத்தை முதற்கொண்டு பகிர்ந்துக்கிற முடியும். நான் உனக்கு மட்டும்தான். நீ என் உயிர் தோழி. கண்டிப்பா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடா செல்லம்? தீர்த்து வைப்பியா? நீ சொன்னீங்கன்னா அட்ட டைம்ல தீர்த்து வைப்பேன். யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். பவா கேட்கவா? கேளுங்க. ஏண்டி என்ன மண்டை அரிச்சிச்சுன்னா மண்டையை சொரிஞ்சுக்கலாம். நீங்க போஸ்ட் மரத்தை வேணா விட்டு ட்ரை பண்ணுங்க. எதுக்கு? மனசு அரிக்குதுன்னு சொல்ல வந்தேன்டி. சீப்பை வச்சு சொரிஞ்சுக்க இருந்தாலும் வள்ளியம்மா இழுத்து விட்டுறதா? ஏய் இதை இழுத்து விடுற. என்னடி இது தாலி? என்னது இது? யாருக்கு போட்டிருக்க தாலிய? எவனோ தூக்கத்துல செஞ்சுட்டு போயிட்டியா? அறிவு கட்ட முண்டை. இந்த பக்கத்திலே இருக்கான்ல மிருதங்காரன். இவன் 7வது புருஷன். 7வதா? ஆமா 6 பேர் 6 மேய்க்க போயிட்டாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் புருஷனை மறந்துடாத. ஏண்டி அவன் விளங்கா முண்டை பையனா இருப்பான் போல. தாலியில ஓட்டுவேன் தங்கத்துல ஓட்டு போயிருக்கேன் பாரு. ஏன்டா தங்கத்தோட தங்கத்தை போடுவாங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட் ஏமாந்து கிடைக்காது. இவன் என்ன நல்லா கேள்ற அழகரு. ஒரிஜினல் செராக்ஸ்னு தப்பா பேசாத. நீ கலெக்டர் ஆபீஸே போனாலும் செராக்ஸை கொண்டு வந்தா கேட்பாங்க. யாருமே ஒரு 10 அழகு 10 கூட திணிப்பண்டி. 10 இல்ல 12 திணிப்பண்ணி. அம்மா வாங்கம்மா கொண்டு வா. தங்க பதக்கத்திலே
புதுசா மேலே எல்லாம் வளரக்கூடாது. புதுசா வேலைக்கு வச்சிருக்கிறது யாரடி சொல்லுடி. புதுசா ஒருத்தி வந்திருக்கு. யாரு? இந்தா அம்மா வாமா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். பல்லாண்டு காலம் வாழ்க. வளர்க வளர்க வளர்க. இந்த செம்மத்துல வளராது. ஏண்டி ஒரிஜினலா இருந்தாலும் வளரும். நானும் 2 மூட யூரியாவை கூட உன்னோட பேரும் புகழும் வளர்க்குன்னு சொன்னேன். வளரணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? இன்னும் 2 துண்டா சேர்த்து வை வளர்ந்துரும். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கண்ணுங்கிறது புதுசா அப்பா வேலைக்கு வச்சிருக்குது. ரொம்ப அழகா இருக்கே. அடக்கமான பெண்ணா இருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? ஆளே இவ்வளவு அழகா இருக்குன்னா உன் பேரும் ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆமாங்கம்மா. என்ன பேரு? என் பேரு குனிஞ்சு குத்துற குருவம்மா. நல்லா குனிஞ்சு குடிப்பியா? ஒரு பேரு என் பேரு நிமிந்து அடிக்கிற நீலமேகம். பொய் சொல்லாத. அப்ப கூலிசாமி உன் பேரு எனக்கு தான் தெரியும். அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் என்ன? அகல குத்து அழகரு. அழகர். இவர் நாக்கடி ராமதாஸ். அப்ப அவர் பேரு சென்று குத்து ஜெயராசு. கூலிசாமி. இவன் குருட்டு குத்து கூலிச்சாமி. நல்லா இருக்கு இந்த பேர்லாம். உனக்கும் பேர் இருக்கு. எனக்கா? என்ன பேரு? படுக்க குத்து பவதாரணி. அந்த விளக்க மாத்த எடுக்க ராமதாஸுக்கு நாக்காடி நாராயணன். நாக்கடி ராமதாஸ். உங்க பேர் என்ன மாமா? பேரை சொல்ல இருட்டடி இருளப்பேன். வெக்கம் வந்து விட்டது. என்னடி பேரு இது? அம்மா என்ன இந்த பனியார் சட்டி மாதிரி வாய் பண்ணாத, வெளுத்து போடுவேன். சரிங்கம்மா. அழகா இருக்கடி. மீனை போன்ற கண்கள், பெரிய நிலவு போல உன்னுடைய கோவைப்பழம் போல உன்னுடைய உதடு, மீனாட்சி கையில இருக்கும் பத்தியா கிளி, இந்த கிளி மாதிரியே ஒரு முகு. நிஜமால இப்படிதாண்டி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படி இருக்கு. மீனாட்சி பேர் வைப்போமா? அந்த பேர் நல்லா இருக்கே. வீணா வேணாமா? மதுரையை காப்பாத்துறதுக்கு ஒரு மீனாட்சி போ. அப்ப அபிராமின்னு போ. வீணா வீணா அது வேணாமா? ஏண்டி வீணா? அப்ப சிவாமி தாண்டி உன் பேரு. வேணாமா? ஏண்டி நெல்லியப்புறம் கெடுத்துருவா. ஆத்தாடி டயத்துக்கு சங்கத்துக்கு வர மாட்டாளாமா. அப்படியா? அப்ப தங்கராணின்னு போமா. உங்கள் வாக்கு பழிக்கட்டும். சித்தப்பா சொன்ன மாதிரி தங்கத்திலேயே செஞ்ச சிலை மாதிரி இருக்கு. அதனால உனக்கு தங்கராணின்னு பேர் வைப்போம். சரிங்க. பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். அழகா இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, மரங்கள் எல்லாம் ஓடுவதும். இங்க பாரு, இங்க பாரு, மரங்கள் எல்லாம் ஆடுவதும். அங்க பாரு, அங்க பாரு, மரங்கொத்தி பறவையில டக் டக் என்று ஓசையிடுவது. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? என்ன குதிரை மாதிரி பண்ற? சொல்லு, எப்படி இருக்கு? எனக்கு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள அப்படியே இன்பமா மிதக்கிறதம்மா. உனக்கு தாண்டி சரோஜா தேவி இந்த அவார்டை கொடுக்கணும், விருது. உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த பார்க்கும்போது மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும் போல இருக்கு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஏன் உனக்கு முகம் எதுக்கு இப்ப சிரிக்கிற? காதலா? வேண்டாம் அம்மா. ஏண்டி? ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத நோய் காதல். எனக்கு நீ காதலிச்சியா? நீ காதலிச்சியா? காதலிச்சது இந்த கர்மத்தை பண்ணு. கல்யாணம் ஆயிருச்சா? இப்பதான் நான் பாக்குறேன். சரி விடு விடு, என்னாச்சு? சரி சொல்லுடி, அழுகாத, நாங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். மாமியா மாமனாரும் ரொம்ப கொடுமைப்படுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. அம்மா, ஒரு பெண்ணு வாக்கப்பட்டு போனா என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நான் அதுக்காண்டி சும்மா இல்லம்மா, நானும் எல்லா வேலையும் பார்த்தாலே தெரியுது. ஒரு பெண்ணு பட்டு செம்பு விளக்க சொன்னா கூட விளக்குவேன். சரிமா. ஆனா என் மாமியா மாமனார் என்ன சொல்றாங்க? ரொம்ப குடும்பப்படுத்திருப்பாங்க போலயே. துணிமணி துவைக்க சொன்னா கூட துவைச்சு போடுவாங்க. எந்த ஒரு பெண்ணுமே பண்ணக்கூடாத வேலையை என்னைய மட்டும் பண்ணுன்றாங்க. சரி சிரிக்கச்சி, அழாதடி, சொல்லுடி. அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டா சாகந்துட்டிக்கு ஒரே புருஷன்கிட்டயே இருக்கணும்ன்றாங்க. அந்த கட்டையை எடுங்க. கல்யாணம் பண்ணா ஒரு புருஷனோட தான் இருக்கணும், பைத்தியக்காரி. ஐயோ, உங்களுக்கு புரியலம்மா. வெளுவாங்க போறேன். வாரத்துல 7 நாள் இருக்கு. 7 நாளும் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய்க்கு தானே சாமி கும்பிடுவோம். அதே போல வெள்ளி செவ்வாய்க்கு புருஷனை மாத்தணுமா? உன்னை கொலை பண்ணணும். உன்னெல்லாம் கட்டி வச்சு குடும்பம் நடத்துறாரு பாரு, அவரை சொல்லணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லல. அவர் யார் தெரியுமா? குலக்கடவுள் முருகர். அவர் தான் நான் ரொம்ப நல்லா காதலிச்சிட்டு இருக்கேன். நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? அவருக்காக எப்படி இருக்கு? உங்களால எங்களுக்கு முருகப்பெருமான் அருள் கிடைக்கணும். சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். விரிச்சு வச்ச இலைய நீங்க போடலாமா மாமா? ருசிய தெரிஞ்சுக்காம நீ சமைச்சு வைக்கலாமா? நான் கிடது அறியலாமா? மாமா சாப்பிட வாரிகளா, மாமா சாப்பிட வாரிகளா.
வாரிகளா மாமா சாப்பிட வாரிகளா நடு சாமத்து வாரிகளா வரவேல வருது ஆலோலோ 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 சத்தமா ஆலோலோ 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 நான் அங்க பார்த்தேன் என்ன என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அம்மா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. 3 பேருமே இளஞ்சிட்டுக 3 பேர் இளஞ்சிட்டுக 3 பேரும் 3 பேர் 3 பேர் பால்வாடி டிக்கெட்டுங்க. இப்ப நான் சொல்ல மாட்டேன். அம்மா என்ன பண்ணணும் அப்படி சொல்றிய ராசா. எனக்கு அப்படி இருக்கு. முத்துப்பாண்டி தூங்கல என்ன நீ கூல் ட்ரிங்க்ஸ் நோனி ஏய் எங்கடி நம்ம தார்பாய்க்கார மாமா காணா நேரா ஆயிடுச்சு. இன்னொரு நாள் ஆடுவோம். நேரா ஆயிடுச்சு. என்னங்கம்மா அடுத்த ஆள் வரணும்ல. இல்லங்கம்மா மக்கள் விருப்பம் தானே. என்ன மாமா கை தட்டுங்க. எங்க வள்ளியம்மா ஆடுறவங்க கை தட்டுங்க. அப்புறம் என்ன இது யாருக்காண்டி? அந்த பிஞ்சு குழந்தைக்காண்டி, அந்த தாத்தா காண்டி, இந்த சிங்கத்துக்காக. ஐயோ புலந்துருச்சு. சரிடி நான் எப்படி ஆடுறணும் அதே மாதிரி நீ ஆடுவியா? அம்மா தலைவி ஆடும்பொழுது தோழிகள் கண்டிப்பாக பின்தொடர்ந்து ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கையெழுத்து சொல்லி புட்டா நேருல அவ கையெழுத்து சொல்லி புட்டா நேருல என கை பிடிச்சு கொண்டு வருவான் தேருல. மீன் பிடிக்க போறோம் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்துல. ஜப்பானி என்னடி நல்லா தான் அடி வந்த அப்பதான் என்ன பார்த்து ஆதரிய கூத்து அசையுது ஒன்ன பொருளாத்து அசையுது ஒன்ன பொருளாத்து இது நகு இது நகு இது நகு அஞ்சினுக்கு அஞ்சின கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஏ ராமதாஸ் சொல்றி போயிட்டு வரவா? இங்க
புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு, சும்மா அந்த 7ஆம் நம்பர் ரூமை பார்க்கட்டுமா? இன்னும் அன்னைக்கு 7ஆம் நம்பருக்கு தான் வந்தேன். அங்கே 5-6 பேர் உள்ள இருந்து வர்றாங்க. ஐயோ இப்போ அது கூலிசாமி ரூமா